குழந்தைங்க வாழைப்பூவை பொரியலோ கூட்டாக கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க, கணக்கேலாம் உள்ள போயிட்டு இருக்கோம். அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு முக்கியமாக பல்ஸ் மோடில் கல்லுப்பு போட்டு கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துருங்க. அது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வாழைப்பூ 2 கப், 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 1 பட்டை, 3 வரமிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின புதினா, 1/2 கப்பு அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக வடையை வந்து மெலிசாக தட்டுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது 15 நிமிஷம் ஸ்லோ, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சும்மா கிறிஸ்பியான வடை செம்மையாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, யாருக்காக இருந்தாலும் அடிமேடுவாங்க உங்கள் வடைக்கு. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.